நாடி வருகின்ற விதம் காண்க. ₹30
எதுக்கு சுட்டி வேணும்டா பையா சுடி வேணுமா காலமா அந்த குச்சிங்க நான் வச்சுக்கா இது இல்ல அதிகம்னா ஓ இதா வாஷ் போட்டு கேக்குறப்பா அது எதை வச்சுக்கிறப்பா நான் வச்சுக்கா அது இல்ல அதிகம்னா ஆடுறப்பா இந்தா அது இல்ல சுட்டி வேணும்னா அது மாத்திரம் பிடிச்சது நான் வச்சுக்கா இதா இது வேணுமா சாப்பிட மாட்டோம் எனக்கு வேணாமா என் வீட்டுக்காரிக்கு ஒன்னே அவசியம் நானே ஒன்னா என் வீட்டுக்கார 5 வச்சுன்னுக்குறான் 5 வருஷம் கூட உங்க ஆத்திர பத்தலையா புல்டோஜர் மாதிரி 5 காலம் வச்சு ஓட்டுறாங்களா அது மாதிரி எனக்கு போடு வேணும் ஆறாப்பா அவளுக்கு வேணும் ஓடு வேணுமா என்ன வேணா எனக்கு போடு வேணும் எங்கடா பார்த்து பண்ணாது நான் போடுது ரெண்டாவது பிளாட்பார்ம் மேல ரயில் நிக்குது வரலாம் பின்ன புள்ளிட்டு வளர்ந்தா பின்ன என்ன பண்ணா ஒரு ஆளா பார்த்து செல்லி மாதிரி வளர்ந்துச்சுக்கோ நல்லா இருக்குதுடா என்ன தேவை பாரு எவ்வளவு பேனு உனக்கு பேனு நான் தரணும் நான் நல்லா இருக்குது நல்லா தான் சரி போயம்மா சும்மா சொல்லக்கூடாது பரவாயில்லம்மா தைலிமா வந்து எங்கன்னு போட்டாங்க குண்டு செல்லு இங்க வந்து உளுந்து பண்ணி போடுறாப்பா உளுந்து அப்படியே ஷேப் ஆயிடுச்சு கேட்டோம் ஆமா அப்படி இருந்தாலும் நான் அழகா வந்து நிக்கிறேன்னா பேத்தாத பிட்டுக்கு சத்தியமா அம்மா இந்த ஊரே திருஷ்டி போனா சூத்துல கடப்பாரு சொருவிக்கணும் அப்படி நின்னுக்கிட்டா இந்த ஊருக்கே திருஷ்டி வராது கண்ணாரு இந்த குரானா கூட வரதில்ல என்ன மாதிரி அழகு ஏதாவது ஒரு சக்கா இருக்கிறாங்களா சத்தியமா 3 நாள் ஓசோலி பட்டா கூட ஒரு மாதிரி பார்க்க முடியாது சீல அளவு வருமாடா காஞ்சி போறது பட்டம்மா இப்பதான் தவிச்சா தீபாவளிக்கு எப்படி போன தீபாவளிக்கு ஆனா நான் துவச்சு அப்படியே படி காய வச்சிருவேன் தீபாவளி கோச்சு போட்டு படிச்சிருவா ஆமா சரி அம்மா கேட்டு ஆமா என்ன வாக்கு வந்து நிக்குவேன் நான் எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா என் பேர் என்ன தெரியுமா நான் தான் என் பேரு கண்ட பேருச்சு என் பேரு என் பேரு கண்டு பேரண்டி சம்பாத்தியா அப்படி கண்டு பேரண்டிச்சுன்னு சொன்னே எங்களுடைய வனம் எந்த வனம் தெரியுமா 8வது வனம் ஓ அப்பா பேரண்டிச்சு வனம் சரி 8வது வனமாக இருந்தாலும் ஆம்பளை எங்க போயிருக்கிறாரு ஆம்பளையா ஓட்டைக்கு போயிருக்கிறாரு வாட்டிக்கா எப்பா வேட்டிக்காட்டுக்குது அப்படியே வேட்டைக்கு போயிருக்கிறாரு அப்படியே அப்படி மாடு மயில் புள்ளி பண்ணி கரடி எல்லாத்தையும் வேட்டி அப்படியே கொண்டாந்து கொடுத்துதான் அப்படின்னு பச்சை அப்படியே தின்னுவா அப்படியே போன 6 மாசம் வந்த 6 மாசம் இப்பொழுது கோட்டைக்கு போயிருக்கிறாரு ஆனா இந்த வனத்துல பார்த்தா நரவாட
என்னை பெற்றெடுத்த குஞ்சி போல தெரிகிறாய். இந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். என்னை வளர்த்தெடுத்த என் சிற்றனை மாத்திரா தேவி போல தெரிகிறாய். என்னை பார்த்தாள். ஆமா, ஆஹா, நான் அந்த பிள்ளை தவத்துக்கு போறேன் என்று ஐயா தாயா தாயே என்று சொல்லி தாயே தாயே என்று தடுத்து நீ பேச வேண்டாம். சரி. மாதா மாதா என்று சொல்லி மறுத்து நீ பேச வேண்டாம். ஆனால் அம்மா, இவனுடைய அழகை இவனை பார்த்ததும் ஏதோ ஒரு நரபலி வீசுது. இதை உண்டு புசிக்க வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் இவனுடைய அழகை பார்த்தால் இவனை புசிக்க கூடாது. அனுபவித்த பிறகுதான் இவனை விட வேண்டும். சுவாமி மாதா, ஆனால் அம்மா, பாருங்கள். ஆனால் அம்மா, இந்த பிள்ளை தவத்துக்கு போறான் என்று போறேன் நன்றி. பெற்றவள் நீ கூட வந்து வழி அனுப்ப வந்தாயா? அப்படியா? ஆனால் அம்மா, நான் எங்கு செல்கிறேன் தெரியுமா? எங்கப்பா செல்றேன்? கைலங்கிரி செல்கிறேன். கைலங்கிரி செல்கிறாய். அவ்வளவு தூரம் நடந்து வந்தால் எப்படி இருக்கு தெரியுமா? உன் எப்படி எப்படியா காடு? போற வழி நீதான். யாரோ ஒரு தாயாகப்பட்டவள் ஆமா, தள்ளாடுகின்ற வயதில்
என் சிங்கே ஓடி வருகிறார். ஆமா தலாரின் கறக்குதே. என் மொளை நாட்டு மாடுக்கா நாட்டு தாட்டுக்கா கூட்டு அடிப்பா அந்த பேச்சாது பட்டுக்கு நாட்டு ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு ஆடின்னு கறக்குதே. நான் தலார் குடிக்காது வாங்குற அடிச்சுட்டு போயிருவீங்க. ஆனால் அம்மா ஆஹா நீ தூர வழி நீ நடந்தால் வழி நான் நடந்தால் உடைகள் ரெண்டும் புண்ணாக நோகும். ஆஹா பாத வழி நீ நடந்தால் ஆ உன் கால்கள் ரெண்டும் புண்ணாக வலிக்கும் அம்மா. அதேதான் நான் சொல்றேன். என்ன எனக்கு மோகமெல்லாம் எனக்கு கிடைக்கூடம்மா. உன்னை பார்த்தால் என்னை பெற்றெடுத்த அன்னை குந்தி தேவி போல தெரிகிறது. ராஜமாதா குந்தி தேவி என்று சொல்லுவார்கள். 556 தாசத்திலே ஆஹா ராஜமாதா குந்தி என்றால் தெரியாதவர்கள் இல்லை. தெரியாதவர்களே கிடையாது. அவருக்கு நிகராக உன்னை வணங்கிக் கொண்டிருக்கிறேன் அம்மா. அம்மாடா அம்மா அம்மான்னு சொல்றீங்க. உன்னை புத்து மடிச்சுன்னு புதுக்குன்னு பேசிருப்பனா இல்ல செவுத்து மடிச்சுன்னு தபுக்குன்னு பேசிருப்பனா ஒரு 3 மாசமா ஒரு 6 மாசமா ஒரு மாதோப்பா ஒரு தெண்டதோப்பா எதை வச்சு அம்மான்னு சொல்றேன். தாயன்னு சொல்றிய கிடுக்குன்னு இந்த தரத்து வழியா உன்னை தடுக்கோட அப்படி பெருக்குன்னு பிடிங்க எடுத்துறான். அம்மான்னு சொல்றேன். என்ன அம்மான்னு சொல்றேன். தகுமா தகுமான் சேர்த்து போல துடிக்கிறேன். கேட்டாங்க ஒரு அது ஒட்டு போட்டுக்கிறா பிளேட் போட்டுக்கிறா பின்னு போட்டுக்கிறா இல்லை பின்னு தட்டுதா. அப்படி எத்தனையான அதனால கடைசி என்ன சொல்ல வர போராடி நின்று கொண்டு பேசிக் கொள்கிறாய். நான் யாருன்னு சொல்றியா? இந்த 8வது வனமோ என்னுடைய வனம். இந்த பேரடிச்சோட வனம் நாடுன்னா நான் பார்த்து அடங்காட்டுறேன். இதுல பூந்து போய் நீ பாட்டு நீ யாரும் மகாதேவா கைலகிரிவாசா உங்களை தரித்த தேவா மான்மலு எங்கு ஈசா என்ன சொன்ன போதிலும் இவன் முகம் ஆடுவது போல் தெரியவில்லை. என்றுதான் பிடிக்க வந்தான் பிடிக்க வந்தான் பிளந்து நீக்கி அவன் கொற்றவன் போற போது என்றுதான் மனக்கு வனத்தில் புகுந்து செல்லும் பொழுது அந்த வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ட பேரண்டன் மனைவி பேரண்டிச்சியானவள் வழிமறைத்தாள். தாய் என்றேன் தங்கை என்றேன் என்றேன் அவள் என் பேச்சை கேட்காமல் படிக்க கதவு வந்த காரணத்தினால் அண்ணாவுடைய தர்மபுத்திர மகாராஜன் சொன்ன சொற்படிக்கு
ஒரு முறைக்கு 3 முறை சொல். ஆ, 4வது முறையாக ஆ, காராம்பசுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆ, பானம் போட்டு செல் என்று சொன்னார். ஆமா. நானும் ஆ, ஒரு முறைக்கு 5 முறை சொல்லி பார்த்தேன். பார்த்தேன். அவள் கேட்பாராக தெரியவில்லை. இல்ல. என் பானத்தால் ஆ. அவளை விலக்கிவிட்டு ஆஹா. நான் வெளியே சென்று கொண்டிருக்கிறேன். ஆமா. நடக்கும். வரதவா.
சாமி நான் சாமி வண்டிக்குதா பார்த்தா முனேஸ்வர நடக்கிற தெரியுது அதான் இது ஓய் அங்க வர வழியில் பிரிச்சுக்க பாருங்க. ஆமா அதே முனியாப்பன் இங்க வந்துட்டாரு. சாமி வந்தது வந்தேன். இந்த 75 வயசு கழிவுக்கெல்லாம் சாட்டு போட்டா அவங்களுக்கு பிறந்து போறோம். உள்ள போறக்குமா ஏறி வேலை சார் 75 வயசு கழிவுக்கு பூரா சாட்டு போடு. அப்புறமா மாசம் ஆயிடுவாங்க. அந்த பென்ஷன் கம்பெனி போதுன்னு நகர்ந்து வர பாரு போடுது. அவளுக்கு தான் முக்கியமா பெண்ண போடு. படுப்புதி படுப்புதி நாலு சாப்பிட்டாலும் நல்ல சாப்பிட்டேப்பா. அப்படி நான் என்ன திருச்சபையார் வந்திருக்கின்றேன். ஆமா நான் யார்? எப்பேற்பட்டவன்? ஆமா எந்த நாட்டுக்கான? எந்த ஆண்டு அரசன்? எந்த நாட்டுக்கு? எந்த காட்டுக்கு? ஆமா பார்ப்பதற்கு ஆமா என்ன அழகா தெரியும். அழகு. ஆமா அழகுன்னா அழகு அப்படியே போட்டு அழகு. 3 அழகா பெக்கணும்னா எங்க அம்மா 3 நாள் கொள்கை செடி கொடுக்க போனேன். இப்படியே உயிர் செடி கொடுக்கறது போனேன். அப்பதான் முந்தி பெத்தான். அப்படியா? உங்க அம்மா என்ன பெற்றா? இல்ல என்ன நான் உலகம் சொல்றேன். நம்ம செத்து போயிடுவான். அப்படி இருந்த போதிலும் நான் யார் யாரு என்று சொல்ல வேண்டும். ஆமா ஆமா சொல்லுங்க. நான் என்ன 8வது வளத்தில் வசித்து வரக்கூடிய வாசம் செய்து வரக்கூடிய ஆமா நானும் அழகு. அழகோ அழகு. அழகு ஆமா எப்படி? எப்படி? சரி போய் நான் என்ன இந்த 8வது வளத்தில் ஆமா வாசம் செய்து வரக்கூடிய நான் என்ன அப்படி இருந்த போதிலும் அப்படி இருந்த போதிலும் இன்றோ காலை பொழுதாகிவிட்டது. ஆமா நமது அதிகால வேலையில் மாநிலர்கள் என்னென்ன செய்வாங்க? என்னென்ன செய்வார்கள்? என்னென்ன செய்வாங்க? சாயந்தரமா காலையில தூங்கி இழந்த உடனே காலைக்கரையில முடித்து விட்டு நல்லா குளித்து விட்டு சாணம் செய்து நல்லா சாப்பிடுவாங்க சார். இது எதுவுமே செய்ய மாட்டோம். நீங்க செய்ய மாட்டீங்க. எதுவுமே செய்ய மாட்டோம். பீமானதுல சூத்துங்கல வரதுல அப்படி இருந்த போதிலும் இது எதுவுமே செய்ய மாட்டோம். செய்ய மாட்டீங்க. காத்தால எழுவோம். எழுந்து என்ன பண்ண தெரியுமா?
ஐயா ஓய் காட்டுல வந்துட்டோம். ஆமா ஆ நமக்கு திரும்பினாலும் காலைல சரியான வேட்டையாடுது. ஆமா பூரா வேட்டி ஆ மான்மயில் குதிரை, ஆமா ஆ மான்மயில் குதிரை, ஆ கரடி பண்ணி, ஆமா கரடி பண்ணி புலி, ஆ ஆ சிங்கம் என்று ஆ கண்ணுக்கு ஆமா நாளை பொழுதிலே யாராலமா தெரிகிறது அழகழகாக தெரிகின்றது. ஆமா அதன் பார்த்த உடனே ஆ எனது ஆ பற்கள், ஆமா அழகழகான பற்கள் ஆமா பதைக்கின்றது, பதைக்கின்றது பசிக்கின்றது. ஆமா இந்த ரத்த வெறியை பார்க்க வேண்டும் ஆ என்று துடிக்கின்றது. ஆமா செல்வமா ஆகட்டுங்க ஆ என்னன்னா வேட்டாரம் தெரியுமா? என்ன டேய், வா. அடே பையா, ஓய் தற்போது ஆ கரடி, கரடி புலி, புலி வேட்டையாடி, சிங்கம் ரெண்டு சென்னாய் ஆமா ஆமா ஆ சாச்சாய் ஐயா, ஓய் கரடி, ஆ புலி, புலி இரண்டும் ஆமா ஆளுக்கு ரெண்டு. ஆமா யாரு இன்னொருத்தி? ஆ இன்னொருத்தர் யாரா? யாருக்கு யாருக்கு ஆ என் கூட்டுக்காரி. ஓ உங்க பொண்டாட்டிக்கு என் கூட்டுக்காரின்னா அவ்வளவு பாசம் எனக்கு. மாசா பாசம், சரி பாசம். டேய், ஓய் அப்படின்ற போதிலும் ஆ கரடியையும் புலியையும் ஆ ஆளுக்கு இரண்டு என ஆ வேட்டையாடி ஆ காவடி போல் கட்டி ஆமா என் தோலின் மீது பார்த்தாயா? ஆமாங்க மூட்டை கட்டி தூக்கி வந்திருக்கு. ஆ ஆ வாடை, ஆ வாசம், ஆமாங்க அவ்வளவு அருமையாக, ஆமா பின்ன பச்சை ரத்தம் ஆ அருமையா இருக்குது. ஆமாம்மா ஆ? ஆ இருந்தாலும் ஆ நம்ம பசிக்கிறதெல்லாம் கட்டாது. ஆமா இதுக்கெல்லாம் பத்தாது ஆ இன்னும் கொஞ்சம் வாட்டி ஆடணும் ஆ கரடி புலி பத்தல. பத்தல புலியையும் வேட்டையாடி ஆ ஆ சுண்ணாம்பை மட்டும் போட்டு ஆமா தூக்கி வந்துட்டோம். ஆ வா இருந்தாலும் ஆ ரெண்டுத்தையும் தூக்கி வந்துட்டோம். ஆமா இப்போ ஆ என்னால அந்த கணம் தூக்க முடியல. முடியல என் பொண்டாட்டி எங்கிறான்னு பார்க்கணும். ஆமாங்க ஆ ஆ வாங்க அடியே என் கண்ணே, பதனாப்பா போட்டு வாய் விடுறான் அடியே வேற என்னாச்சு? ஏ பையா, ஓய் உங்களுக்கு என்னாச்சு? என்ன தெரியலீங்க இத்தனை திடீர்னு நீங்க காட்டுக்கு வேலைக்கு போனா உடனே கஞ்சி கஞ்சி கொண்டு வருவா பாதி தூரத்துல வந்து தோலும் மாத்திக்குவா. மாத்திக்குவா என்னால இப்ப கணம் தூக்க முடியல. இன்னைக்கு நாள் வரலையே ஆ எதுக்கா பையா, ஓய் கூட்டு வாங்கலாமா நோத்தடியா? இன்னொரு வாட்டி கூட்டு பாருங்க பெண்ணு பெண்ணு வந்தியால
மந்திரி என்னடா ஆயிட்டு இருக்கு பையா 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 ஏ பையா வா செத்துக்கிட்டு போடா சாவல ஒரு வேளை உடம்பு சரியில்லை எதுக்கு நம்ம கல்லு கோயிலுக்கு போய் பார்க்கலாமே பார்க்க போய்க்கல ஏன்னா இப்படி எனக்கு உடம்புலாம் பத்திக்குதா பையா போட்டிக்காரி பார்த்தா அவனை எனக்கு ஒரே பண்டாட்டி அவதான்டா பையா எல்லாருக்கும் எவ்வளோ பொண்டாடி கொடுத்தோம் ஒரே ஒருத்தர் அந்த காட்டுல யாருமே இல்லடா ஏண்டா என் காதல் மனைவி அவன் ஒருத்தே போது ஊருக்கு எல்லாம் உழ வச்சுட்டு போயிடுவான் பையா சாமி சாமிங்க ஐயப்பா சாராய்க்காரா எங்கப்பா அரே பெண்ணு அழ 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 ಎದ್ದೇಳ್ರಿ ಮಂಜುನಾಥ ಬೆಳಗಾಯಿತು யாரா சொல்ற பையா ஓ யான்னு கேட்டா ஒரு நாள் நான் இவன் கூப்பிட்டாலா நான் மாட்டிட்டு அதெல்லாம் ஏய் என் பண்டாட்டி ஒத்துமையில பையா ஆமா ஒத்துமையா இருக்கிறதுனால தான் உள்ள விட மாட்டான்ப்பா ஊரெல்லாம் போனாலே ஒத்துமையே நான் 4 பேருக்கு போனவும் நல்லவன் தான் பூஜ்ஜியோ பொடிச்சுக்கா அவ்வளவுதான் அப்படி இருந்தா போதும் ஒரு வாரம் அட வண்ண கேட்ட பேரண்டே எங்க வந்தா நீ பாட்டுக்கு என்ன பண்ண சாமி என் மாற பாரு குமார் மாமா கம்பெனி பார்த்தா டிக்கெட்ஸ் மிச்சமாக்குது பால் கார்டு குடிச்சாமி பாரு இந்த மஞ்சள் பூசும் முகத்தை பாரு கேக்குறியா நீ பாட்டுக்கு இந்த காலகட்டத்துல தன்னை நடியாக நடுவுல ஊட்ட கட்டிட்டேன் அழகு அழகு அப்பேர் அந்த அழகி அப்படி காடகத்துல வீட்டை கட்டி என் அழக பார்த்ததும் இந்த காட்டுக்கு வர ஆம்பளைங்க அப்படியே அப்படின்றாங்க நான் அப்படியே அடக்கொடுக்குமா உள்ள நம்மளுக்கு எப்படி எப்பேற்பட்ட கோட்டை கஞ்சிதான் கேட்டாங்க எப்படி நான் கொடுக்கறது நான் உங்களை தவிர யாரும் ஏறி எடுத்து பார்க்க மாட்டேன் குடிச்சிட்டு கூட கொடுத்ததில்ல நம்மளுக்கு எப்பேற்பட்ட அப்படியே கல்லு கட்டுறோம் என்ன பண்ண ஒரு பத்தி சுட்டுக்கு நெருப்பு கொடுன்னா சுட்டு குடிக்கிறவன் நாட்டுக்குது சரி நான் என்ன பண்ணேன் இந்த காடகத்துல என் புல என் நாத்தியா அப்படி சத்து போட்டு தரேன்
அமைதியா இருப்பானே. அப்படி சுருட்டுக்கு நெருப்பு கேட்டா நான் என்ன பண்ணேன்? அப்படியே பின்னாடி சுருட்டிலே போய் அந்த கல்லுக்கு வகசந்துல இப்படி கொடுத்த பாருங்க சுருட்டுக்கு நெருப்பு. அப்படியே என் கையழக போட்டதும் என்ன கையை பிடிச்சி அங்க பிடிச்சி காலை பிடிச்சி இதை பிடிச்சி என்னை அப்படியே ரேப் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டான். இப்போ சொல்றா பையா வா சொன்னேன். யாரு கேக்குறியா? என் கை நீட்டுற தேச ஜோப்பில் பாக்கெட் ஜோப்பில் விடுறா பாரு கை குமாரி குமாரி மாமா சாமி ஏதோ அவரை பார்த்தா ஒரு முடி அப்படியா நான் தான் பால் கறந்துறேன். காட்சி அளித்தார். அப்படி போற மாதிரி இருந்தா இந்த காத வழிதான் போயிடுப்பாங்க. ஒரு வேலை அவனோட வந்தாத ஆச்சு. அப்படி வரலனா நீ ஆம்பளையே கிடையாது. உனக்கு கோத்துல மீசை இல்ல. நீ என்ன பண்ணும்? கிடுகிடு போய் அவன் தலைய 2 துண்டா வெட்டி கொண்டாந்து கடவாஸ் பிடிக்கு நேரம் அப்படி மாட்டிரு. நான் என்ன பண்ணுவேன்? பூ கேள்வி வந்ததும் இப்படி சாடி போடுறதுக்கு வருவேன். அப்படியே பாவாடை எல்லாம் வளைச்சு கட்டின்னு இப்படி வரும்போது அதை மூட்டை பார்த்து நல்லா தொட சோப்பா தாங்க அமாவாசை இருட்டாட்டு ஒண்ணு அவன் மூஞ்ச கிடுகிடுன்னு வெளியே போவேன். வெளியே போய் சாடி போட்டு வாசல் பேர்கிட்டு கோலம் போட்டுட்டு வீட்டுக்கு சோறு ஆக்கிறதுக்கு போவேன். ஆமா சோறுக்கு ஆக்குறியா எல்லாம் அவன் ரேஷனேஜ் பண்றான். அப்படி போகும்போது இங்க வந்து அவனோட பின் மூஞ்ச பார்த்து அப்படி போகும்போது வரும்போது அவன் முகரைய பார்த்து துப்புணும். அப்படி அவன் தலையோட வந்தாதான் ஆசி. அப்படின்னா தான் நீ ஆம்பளை இல்லன்னா நீ போட்ட இப்பவே அவனுடைய அந்த 7 காதவழி தூரம் எனக்கு ஒரு அடி. ஆமா பார்க்கலாமா?
அந்த காவலுக்கு ஆ, ஒரே நீ தாண்டி விட்டோம் ஆ, எங்கோ அந்த சன்னியாசி பயிர் சென்று கொண்டிருக்கிறார் ஆமா ஆமா என் மூக்குக்கோ சுட்டுக்கு நெருப்பு கேட்டாலும் வந்து தண்ணி ஒரு சொம்பு கொடுக்கணும் ஐயோ குடிச்சு நான் மருந்து என்ன வார்த்தை? 8வது வனத்தில் கானகத்தில் இருந்துட்டு போகட்டும். வந்து வா யாரோ ஒரு தாயாகப்பட்டவள் தாய் தாய் யாரோ என்னை வந்து வழிமறைத்தாள். ஆகட்டும் அவளை தாய் என்றேன், தங்கை என்றேன், ஆகட்டும். தங்கை என்றேன். ஆ, பிறகு அவளை நீக்கிவிட்டு யார் அவள்? இந்த மனசுக்கு சொந்தக்காரி என்று சொன்னார். எனக்கு தெரியவில்லை. நீ யாரப்பா? இருப்பதோ நானும் இருவர் மட்டும்தான் இந்த வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? நீண்ட காலமாக எங்களுக்கு ஒரு பிள்ளை கிடையாது. தன்னந்தனியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியா? அப்படி என்றால் என் பெஞ்சாதியை தான் சொல்கின்றாயா? ஆமா. டேய், அவளோ ஆ, டேய், நீயோ தாய் என்கிறாய். ஆமா. அவளோ ஆ. தேர்ச்சியாக நினைத்து கைப்பிடித்தான் என்று கூறுகிறாள். ஆனால் யாரடா போகுது? ஆனால் வேண்டாம். டேய், பெண்ணால கெட்டவர்கள் பூலோகத்தில் கோடி பேர் உண்டு. இருக்கட்டும். ஆனால கெட்டவர்கள் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. அப்படியா? ஆமா. என் பேச்சு கேளப்பா. கேட்க முடியாது. அட வேண்டாம் டேய், டேய். அந்த கண்ணையால் பெண் கேட்கலாம். ஆனால் வரண்டனே சீதை என்று இருந்துட்டு போகட்டும். அதனால் தென்னிலங்கை அழிந்தது. ஏடா, இந்த கதையை அவன் சொன்னான். தென்னிலங்கை அழிந்ததோடு ராவணனும் ஆண்டாரப்பா. ஆண்டு விட்டு போகட்டும். யான் மாண்டால் எனக்கு என்ன? கண்ணகி என்று ஒரு பெண் பிறந்தாள். கடமதுரையே அழிந்து விட்டது. எரியட்டும், எரியட்டும். டேய், பாஞ்சாலி என்று ஒரு பெண் பிறந்தாள். அதனால் பாரதங்கள் நேர்ந்ததப்பா. நேரட்டும். அந்த பாரதங்கள் நேர்ந்ததோடு இந்த பாட்டியபுலும் தளர்த்து நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். நீ 1000 சொன்னாலும், நீ 1000 சொன்னாலும், லட்சம் சொன்னாலும், கோடி சொன்னாலும், என் பெஞ்சாதி சொல்வதுதான் மெய், நீ சொல்வது பொய். ஆனால் வேறண்டா, அதாவது நான் உன் தலையை அறுப்பது உறுதி. ஆனால் வேறண்டா, நானும் பெண்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல பரம்பரையில் டேய், தந்தையாகப்பட்டவன் அர்ஜுனராக இருந்தோம். அப்படியா? நாங்கள் குருகுல வம்சத்தை சேர்ந்தவர்கள். பொய் சொல்ல மாட்டோம். டேய், பொய்யாவது மெய்யாவது நீ சொல்வதுதான் பொய், என் பெஞ்சாதி சொல்வதுதான் மெய். இருந்தாலும் போகட்டும், உன் சிரசை கொய்யாமல் விட மாட்டேன். பார்க்காம யார் பெரியவர் என்று வேண்டாம் என்று சொல்கிறேன்.
முடியாது. தவநிலைக்கு போகிற நேரத்தில் முடியாது. ஒரு ஜீவனை போக்கிவிட்டு செல்ல வேண்டுமா என்று கண்டிப்பாக போக்கிவிட்டுதான் செல்ல வேண்டும். அது நீயாகத்தான் இருப்பாய். அப்படியா? ஆ? சரி, என்ன செய்யலாம்? சண்டை செய்யலாம். அப்படியா? சரி, வா பார்க்கலாம். நாம் என்ன கல் மலை எல்லாம் சிந்திக்காம போட்டோம். ஆமா, எல்லாம் கூட மாட்டோம். அந்த மாலனோர் கண்மலைகள் எல்லாம் யாரோ இந்த காட்டில் வாழக்கூடிய ஒரு அரக்கன் கல்லை மலைகளை எல்லாம் எடுத்து எல்லாம் போட்டுவிட்டு தானே வெற்றி அடைந்தால் போல எங்கும் கூறுகிறான். ஒரு ஆள் இல்ல. அடே மந்திரி, சத்தம் வேண்டாம். சத்தம் இல்லையா? ஏய், சத்தம் இல்லையா? மந்திரி இல்லையா? பேட்டரியா, அது நெகுவாக சென்று வெளியே விட சொல். இவன் என்ன சொன்ன போதிலும் என் வார்த்தை கேட்கவில்லை. கேட்கவில்லை. இவனை ஒரு தடவை மேல் மரியாதை போற்றதோர் பானத்தாலே யாருண்ட நாடி மகாராஜா சொன்ன போதிலும் வேலை
யாரிடம் கேட்காமல் அர்ஜுனன் கணையால் தன் உயிரை மாய்த்து கொண்டான். இப்பொழுது பேரண்டிச்சானவள் சண்டைக்கு போறேன்னாரு ஆளைய காணோம். வெட்டி தலைகளை தூக்கின்னு வர்றாரு. எங்க தூக்கின்னு வர்ற அப்படியே பாரு காணோம். வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். எங்க வீட்டுக்காரன் செத்துட்டான். செத்து போயிட்டானா? ஐயா ஐயா நான் சரி சரியா பூவருத்தி நான் செம்பு வச்சு தாலி பண்ணு இந்த செல்லியா இருக்கு தாடியே அமடி சேர்வருக்கு சம்பளமா கொடி கொடியா பூவருத்தி நான் குந்து வச்சு தாலி பண்ணி இந்த குமரியா இருக்கு தாடி அமடி கூடுவருக்கு சம்பளமா நான் பாக்குது அழுந்தாலும் இந்த ஒரு சக்காலத்துக்கு ஒருத்தி கூட எட்டி அடக்க மாட்டாங்க. நீ வச்சுக்கலாம் ஓ இங்க மாண்டு மாண்டு அழுதாலும் மாண்டவர் மீண்டு வர போவது கிடையாது. இதுக்கு காரணம் அவர்தான். அவர் கட்டு போனா அவர் இடத்துல போனா அவர் மடிப்பேச்சு கொடுப்பாரு. அப்படியா? அவர் இடத்துல போனா நான் அவர் கட்ட போறது அவர் எல்லாம் அதுக்கு நாட் ரீச்சபிள் ஆயிருவாரு. அவர் கட்ட போய் எங்க வீட்டுக்காரு போயிட்டாரு சத்துட்டாருங்க. நான் சொல்லுவேன் மானா மானா சண்டை மானா ஒரு புண்டை மானா கம்னு என் பேசி கேட்க கூடாதா? அப்படியே பெரிய நான் தான் ஆம்பளைன்னு பாடுது. இந்த கதையை வந்து படுத்துட்டு கிடக்குறான். எனக்கு யாரு ஆதரவு? போ போ அர்ஜுனங்கிட்ட போ. மகாதேவா யாரப்பாணி அர்ஜுன மகாராஜன் ஐவரில் நடுப்பிறந்தவனாகிய அர்ஜுன மகாராஜனாக வேண்டும். அப்படியா? நாங்களோ தெய்வ கன்னிமார்கள். இப்போது அந்த பேரண்டிக்கானவள் பேரண்டை மழித்து விட்டு அழுந்து கொண்டிருக்கின்றாள். ஒரு உயிரை மழித்து விட்டு போனால் தவம் தேவகாந்தி செய்தால் தவம் படிக்காது. அந்த உயிரை எழுப்பி விட்டு போனால்தான் உனக்கு தவம் படிக்கும். அப்படி அதை எழுப்பி விட்டுருப்பா. பிடிக்கும் கண்ணே என்னிடத்தில் உன்னிடத்தில் கண்ணே நலமுடன் எடுத்து தந்தால் என்ன தீவினை செய்வாய்? எனக்கு மாக்கல்லே பிச்சை மடிப்பிச்சை தாரும் சாமி. பெண்ணை விரண்டுச்சு. ஆஹா எட்டினால் பூமிட்டியை பிடிப்பாய். அப்படியா? எட்டாமல் போனால் பாதத்தை விழுந்து அழுவாய். என் கணவன் உயிரை அப்பேற்பட்ட கல்லியாச்சி நீ புருஷன் உயிரை மீண்டும் எழுப்பி தந்தான் என்ன தீவினை செய்வாயோ தெரியாது. என்னை விட்டுவிடாம நான் சென்று வருகிறேன் சாமி. நான் எதுவுமே செய்ய மாட்டேன். காலை பிடிக்கிற சாமி. உயிரை மட்டும் சண்டைக்கு வரும்போது ஆவியை தீர்த்து விட்டார். இந்த கன்னிமார்கள் சொல்லாமல்
தீர்த்த பிறகு கன்னிமார்கள் ஆனால் அர்ஜுனா நீ தவத்துக்கு செல்கிறாய் அரணை காணா வண்ணம் ஒரு உயிரை வாய்த்து விட்டு சென்றால் தவம் பறிக்காது நீ அந்த உயிரை எடுத்து தர வேண்டும் என்று கட்டளை அர்ஜுனனோ தன் தகப்பனாகிய தேவேந்திரன் உதவிட்டேன் அவன் உயிரை தேவேந்திரன் மீண்டும் அவன் உயிரை உலகவே உயிரை தருமபுரி மாவட்டம் காப்பிரெட்டி சக்தி வட்டம் சேதாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் ஸ்ரீ திருமாரியம்மன் மற்றும் மகா கணபதி திருக்கோவில் மணியோசனை. மாதம் 8ஆம் தேதி மாலை 5:38 மணி வரை பரணி. இன்று கார்த்திகை ஏகாதசி விரதம். கார்த்திகை விரதம் இன்று காலையில் நதி நீராடி தீனி வைத்து வீட்டில் குத்து விளக்கேற்றி தீபம் காட்டி நிவேதனம் செய்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் செய்து முருகனை வழிபாடு புரிய வேண்டும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் பெற வாழ்த்துகிறேன். இப்பதான் செத்து நான் போய் காலில் உழுது கை மறுபடியும் சண்டைக்கு புத்தியை பிடித்தான் என்ன பண்ண கஷ்டப்பட்டு நீ போய் கடவுளை வேண்டது ஆம்படியான காப்பாற்ற திரும்பி போய் சாதிக்க பாருங்க பேச்சுக்கலாம் மென்னைக்கு அது நீ கண்டு குடிச்சு தோக்குமாடா உள்ள ஒரு கூட்ட காலத்துல அது அப்பதான் தெரியாது தவறு பண்ணி செத்து போயிட்டேன். அப்படியே நான் போய் அவர் காலில் கையில விழுந்து எனக்கு மாங்கல்ய பிச்சை உங்களுக்கு மடி பிச்சை வாங்கிட்டு வந்து உங்க உயிரை காப்பாத்திருக்கிறேன். அவங்களுக்கு நம்ம கடவுள் மாதிரி சண்டைக்கு போகாதீங்க. நான் தெரியாத ஒரு பொய் சொல்லிட்டேன். தெரியாத பொய் சொல்லிட்டு அங்க பிடிச்சாரு இங்க பிடிச்சாரு சொன்ன அதெல்லாம் தப்பு. அவர் மீது ஆசை கொண்டு நான் தெரியாத ஒரு பொய்யான வார்த்தை சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருக்கு. மனைவி சொல்வது உன்னை தவிர ஏதோ
சந்து சமயத்துக்கு போகணும் தவிர எந்த அடியோட அடிச்சு அவன் சுவாமி உயிரையே மீட்டு கொடுத்தவர். நம்மளுக்கோ திருமணமாகி இவ்வளவு ஆண்டு காலம் ஆகுது. நமக்கு பிறகு இந்த பேரண்ட மடத்தை ஆட்சி செய்துவதற்கு ஒரு குழந்தை பாக்கி இல்ல. அதனால அவரை பிடிச்சா நம்மளுக்கு நிஜமா குழந்தை வர தருவாரு. அவரு நாட்டு பிடிச்சா அவர் நாட்டு பிடிச்சா இல்லைங்க. நீங்க இருக்கும் போது எப்பயுமே ஒரே ஒரு வாட்டி மட்டும் தப்பு பண்ணுவாங்க. அவரை வச்சு நான் என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டேன். சாமி வாங்க. அப்படியா? எனக்குள்ள வேணும். அதனால அவர் கண்டு போலாம். சாமி எனக்குள்ள கொடுங்க. நந்தா நந்தா வென்று அவருன்றும் பிழை ஒன்று செய்துவிட்டேன். அந்த பிழையை மன்னித்து நாங்கள் செல்லும் இந்த தவவாழ்விற்கு உங்கள் கோரிக்கையை பிள்ளை வேண்டும். நீண்ட காலமாக பிள்ளைகள் அப்படியாகட்டும். சாமி எனக்கு என்ன பண்ணுறீங்களே ஏது பண்ணுறீங்களோ தெரியாது சாமி. இனிமேலாக பெண்ணு பேச்சு கேளாமல் கண்டிப்பாக வழக்கு சீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பாய். வாழ்கிறோம். நான் வருகின்ற வழிதலிலே 7வது வருடத்திலே ஏலக்கணியானவன் சில வரங்களை கேட்டிருக்கிறார். 8வது இடத்தில் உனக்கு ஒரு ஆண் பிள்ளை வர வேண்டும். இந்த 2 வரங்களையும் என்னுடைய வரத்தோடு சேர்த்து வாங்கி வருகிறேன். கண்டிப்பாக சென்று வாருங்கள். எட்டாவது வனத்திலே யாரண்டனை எழுப்பிய பிறகு அடுத்த வனம் அவளுக்கும் சேர்த்து சொல்லிவிட்டேன்.
அர்ஜுன் மகாராஜன் இந்திரநிலை வடக்கில் வந்து அங்குள்ள அதிசயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இவ்விடத்திலே தவம் புரிவோம் என்று இந்த இந்திரநிலை வடக்கிலே நான் கோயில்